அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாள் காலை தியான வழிபாட்டிலே பங்கு பெறுகிற நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்ன பொருத்தனையோடு ஜெபத்தோடு வேண்டுதலோடு நாம் இதில் பங்கு பெறுகிறோமோ அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்தில் நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு தற்பெருமை பாவம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். தற்பெருமை பாவம் என்கின்ற செம்பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் எது அளவுக்கு மிஞ்சி நம்முடைய வாழ்வில் இருக்கிறதோ அது ஒரு கட்டத்தில் நமக்கு பெருமையை சேர்த்து விடும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், பணம் நம்முடைய அறிவுக்கு மிஞ்சி நம்மிடத்தில் இருக்கிற போது அது பெருமையை, பணப்பெருமையை நம்மில் கொண்டு வரும். அறிவு, பட்டத்தினால் நிறைய படிக்கிறதுனால நம்முடைய அறிவுக்கு மிஞ்சி அது போகிற போது நமக்கு அந்த படிப்பினால் வருகின்ற பெருமை இருக்கும். அதிகாரம், அது ஒரு கட்டத்திற்கு மீறி போகிற போது, நம்முடைய அறிவை மிஞ்சுகிற போது அது நம்முடைய வாழ்வில் பெருமையை சேர்த்துவிடும். இந்த பெருமை நம்மை கடவுளிடமிருந்து விலக செய்துவிடும். கடவுளிடமிருந்து நாம் எப்போது எல்லாம் விலகுகிறோமோ அது பாவமாக கருதப்படுகிறது. இந்த பெருமை இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளியை அது ஏற்படுத்தி விடுகிறது. இது உடனே நமக்கு தெரியாது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நாம் தவிப்பில் நாம் சிக்கிக்கொள்ளுகிற போதுதான் இந்த பெருமையை பற்றியே நாம் சிந்திக்க முடியும். அதற்கு பிற்பாடு அதிலிருந்து நாம் வெளியே வருவது கடினமாக இருக்கும். ஒரு அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் வாய் அல்ல பிறன் உன்னை புகழட்டும் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்மை நாம் பெருமையாக பேசுவதோ, நம்மை நாம் பெருமையாக எண்ணிக்கொள்வதோ, நம்முடைய ஆற்றலை நாம் பெருமையாக எண்ணுகிற போது அது கடவுளுக்கு எதிரான செயல் என்பதை தான் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. 3 குறிப்புகள் வழியாக நான் உங்களோடு கூட இதனை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில், இந்த பெருமை கடவுள் எதிராக நம்மை செயல்பட தூண்டும். எப்படி? ஆதியாகமம் புத்தகத்தில் ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கிறோம். அங்கே தொடங்குகிறது இந்த பெருமை என்கிற பாவம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆதாம் ஏவாள் போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க, பாவம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சற்று ஆழமாக நாம் சிந்திக்கின்ற போது இந்த பாவம் எதனால் வந்தது என்பது நமக்கு தெரிய வரும். அந்த தீயோன், பிசாசு, அலகை வந்து சொல்லுவார், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் கடவுளை போல ஆவீர்கள். இவங்களுக்கு உடனே ஒரு பெருமை, ஆஸ் லைக் காட், கடவுளை போல நம்ம ஆயிடுவோமா? இந்த பெருமையின் சிந்தனை கடவுளுக்கு எதிராக அவர்களை மாற்றிவிட்டது.
அந்த சிந்தனையோட அவங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் கடவுளுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி. கடவுள் வந்து சாயங்காலம் ஜாலியாக அவங்க கூட பேசலான்னு சொல்லிட்டு, ஆதாமே வா, எங்கே இருக்கிற, ஏவாளே எங்கே இருக்கிறீங்க, வாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பெருமை கடவுளுக்கு எதிராக நம்மை செயல்பட தூண்டும், கடவுளுடைய உறவிலிருந்து நம்மை பிரித்து விடும். இன்னொரு எடுத்துக்காட்டு ஆதியாகமம் புத்தகத்திலேயே இருக்கிறது. பாபேல் கோபுரம், மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு அந்த கோபுரத்தை கட்டுகிறார்கள். சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எதுக்கு? ஒற்றுமைக்கு. ஆனால் நாம் அங்கே பார்ப்போமே, ஆனால் ஆதியாகமம் 11 வாக்கியம் படியுங்கள். நமக்கு பெயர் உண்டாக, அதுதான் அங்க தவறாய் போச்சு. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம். நெகேமியாவும் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டலாம். ஆனா அவர் சேர்ந்து கட்டலான்னு சொல்றது கோயிலை, இவங்க சேர்ந்து கட்டலான்னு சொல்றது தங்களுக்கான கோபுரத்தை. எப்போது நாம் நமக்குரிய நமது பெயருக்கு பெருமை சேர்க்க வேண்டும், ஆகையினால் நாம் இந்த கோபுரத்தை கட்டுவோம் என்று நினைத்தார்களோ, அப்போது ஆண்டவர் கீழே இறங்கி வருகிறார். ஐயோ, இவங்க இப்படி பண்ணானுன்னா இது சரிப்பட்டு வராதே என்று சொல்லி அவர்களை உலகம் எங்கும் சிதறடிக்கிறார். அப்போ எப்போது எல்லாம் நாம் நம்முடைய திறமைகளால் நமக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அது கடவுளுக்கு எதிரான செயலாக மாறிவிடுகிறது. ஆதாம் ஏவாள் அதில் சிக்கிக்கொண்டார்கள். பாபிலோன் கோபுரத்தை கட்ட முற்பட்ட மக்கள் அதில் சிக்கிக்கொண்டார்கள். இந்த தவக்காலத்தில் பெருமை என்கிற வலைக்குள் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது கடவுளுக்கு எதிரான செயல். இரண்டாவதாக, சுய மேன்மை கடவுளை மேன்மைப்படுத்தாது. ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர். அவருக்கு பல வெற்றிகள் குமிகிறது. அந்த வெற்றியினால் அவருக்கு பெருமை வந்து விடுகிறது. 2 நாளாகமம் புத்தகத்திலே 26ஆம் அத்தியாயத்திலே நாம் உசியா என்கிற ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த உசியா ராஜா கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர். அவர் தொடக்கத்திலே இருக்கிற போது அவரை பற்றி இப்படி இருக்கிறது. 26:5 வாக்கியம், இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செகரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவருக்கு வெற்றி அளித்தார். அவருடைய தொடக்க காலத்தில் உசியாவை பற்றி இருக்கிற பதிவுகள். ஆனால் அதே 16வது வசனத்தை பாருங்கள். உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான், பெருமை கொண்டான். தம் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூப பீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட 18வது வாக்கியம், ஓ உசியாவே, ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது உமது வேலை அன்று. தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவரும் ஆரோனின் புதல்வருமான குருக்களுக்கே உரிய பணி அது. ஆதலால் திருத்தலத்தை விட்டு வெளியே செல்லும்.
நீர் செய்வது தவறு, நீர் கடவுளாகிய ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர். யார் இறை அச்சத்தோடு, இறை அச்சம்னா தாழ்மைப்படுவது தான் இறை அச்சம். இறை அச்சத்தோடு இவர் வாழ்கிற போது இவருடைய பெயர் கடவுளுக்கு எதிராக, கடவுளை மேன்மைப்படுத்தாமல் இவர் மேன்மைப்படுத்தி கொள்ள முற்படுகிறார். அந்த காலத்தில் ஒரு 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 டென்ஷன் இருந்துச்சு. ஆசாரியருக்கும் அரசருக்கும் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அப்பா நீ அரசனுடைய வேலையை பார், நாங்கள் ஆசாரியனுடைய வேலையை பார்ப்போம், நீ இங்கே தூபம் காட்டாதே என்று சொல்லுகிற போது, நான் காட்டின என்ன தப்பு, நான் தான் அரசன் என்கின்ற பெருமை அவருக்குள் வந்துவிட்டது. இறைவனை மேன்மைப்படுத்தாமல் தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அவர் பலிபீடத்திற்கு உள் நுழைகிறார். அப்படி நுழைகிற போது 19ஆம் வசனம், அப்போது உசியா சினமுற்றான். இவ்வாறு அவன் கலசத்தை கையில் பிடித்து கொண்டே குருக்கள் மேல் கோபமுற்ற போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூப பீடத்திற்கு அருகில் அவன் நெற்றியில் தொழுநோய் கண்டது. ஒரு மேன்மை மிக்க அரசன் பெருமையினால் தொழுநோய் பாதிக்கப்பட்டவராக அவர் மாறிவிட்டார். எவர் ஒருவர் தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போது கடவுளுடைய மேன்மையை அவர் குறைக்கிறார் என்று அர்த்தம். இப்படி பல ராஜாக்களை நாம் சொல்லலாம். பார்வோன் தன்னையே கடவுளாக்கி கொண்டான். அரசன் அகில உலகத்தையும் ஆளுகிறேன் பாருங்கள் என்று தன்னையே பெருமைப்படுத்தி கொண்டான். சாமி நிறைய வாய்ப்புகள் கொடுக்கிறார், ஆனால் அவர் தாழ்ந்த பாடு இல்லை. யெகோவா கடவுளா அல்லது நானா பார்த்து விடலாம் என்றுதான் அவர் இருந்தார். இறுதியில் அந்த தலைப்பிள்ளை சங்காரத்தின் போதுதான் அவர் தன்னை பற்றி அறிந்து கொண்டார். ஐயோ, நான் இல்லை, உலகை ஆளுகிற அரசர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய மக்களை நாம் அனுப்பிவிட வேண்டும் என்று எண்ணினார். இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருக்கு மனசு கேட்கல. மக்களை அனுப்பிவிட்ட பிற்பாடு மீண்டும் போர் படைகளை அனுப்பி அவர்களை பிடித்து வர சொல்லுகிறார். ஆனாலும் அதிலே அவர் வெற்றி பெறவில்லை. அவருடைய கூட்டம் எல்லாம் கடலில் அமிழ்த்தப்பட்டது. கடவுளை நாம் மேன்மைப்படுத்தாமல் நம்முடைய சுயத்தை நாம், ஆனால் அது பாவம் என்பதை நம்ம திருமறை பகுதிகள் சுட்டி காட்டுகின்றன. இன்னொரு அரசரையும் நான் சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே ஏரோது அக்ரிப்பா, நமக்கு தெரியும், பவுலை அவர் தான் விசாரிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 12ஆம் அத்தியாயத்தில் 23ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அதாவது ஏரோதினுடைய நாள் வருகிறது, இவர் மேடை பேசுகிறார். அப்படி பேசுகிற போது மக்கள் எல்லாரும் அவரை உசுப்பேத்தி விடுகிறார்கள். 22வது வசனம் பாருங்க. அப்போது மக்கள், இது மனித குரல் அல்ல, கடவுளின் குரல் என்று ஆர்ப்பரித்தனர். அடித்தார், ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை, அவன் புழுத்து செத்தான். ஏரோது அகிரிப்பா அரச உடை அணிந்து அந்த முதல் உரை ஆற்றுகிறார். அப்படி ஆற்றுகிற போது இந்த மேன்மை, இந்த மகத்துவம், இந்த பொறுப்பு, அரசனாகி இருப்பது எல்லாம் கடவுளால் என்பதை மறந்துவிட்டு அவர் தன்னைத்தான் பெருமைப்படுத்தினார். மக்களும் அவரை உசுப்பேத்துறாங்க. ஆஹா, இது மனித குரல் அல்ல, கடவுளின் குரல் என்று சொல்லுகிறார்கள். அந்த பரிதாபம்
அவர் தன்னுடைய வாழ்வை இழந்து போனார். இந்த 3 அரசர்களையும் பாருங்க, பார்வோன், உசியா, இந்த ஏரோது அகிரிப்பா, இவங்க எல்லாமே அரசியல் அமைப்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர்கள். இதன் வழியாக கடவுள் என்ன சொல்ல வருகிறார்? யாரெல்லாம், அதாவது அரசில் சொல்கிறேன், யாரெல்லாம், எந்த அரசானாலும் யாரெல்லாம் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி கொள்ளுகிறார்களோ அந்த அரசு ஒருபோதும் நிலைக்காது. நேபுகாத் நேச்சாருடைய வாழ்விலும் அதுதான் நடந்துச்சு. நான் கட்டிய பாபிலோன், எனக்காக நான் கட்டினது அப்படின்னு நினைச்ச அந்த மாத்திரத்தில் அவர் மாடுகளைப் போல புல் மேய்ந்தார். எப்போது எல்லாம் நான் என்று நாம் பேசுகிறோமோ அப்போது எல்லாம் அங்கே கடவுள் மேன்மைப்படுத்த மாட்டார். நாம் நம்மை மேன்மைப்படுத்துகிறோம் என்பது பொருள். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாம் தாழ்மைப்பட வேண்டும். நாம் படிக்க கேட்ட அந்த திருமுறை பகுதியில் அதற்கு முன்னால் தானியேல் 4:17 நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன். மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆளுகிறார் என்பதையும், தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்பதையும், மனிதருள் தாழ்ந்தவர்களையே அவர் தலைவர் ஆக்குகிறார் என்பதையும் உயிர்கள் அனைத்தும் அறியும்படி இவ்வாறு விதிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இதனுடைய பொருள் என்ன? கடவுள் அவரே மனிதர்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறார், அரசை வழங்குகிறார். அதிலும் பாருங்க, மனிதருள் தாழ்ந்தவர்களையே அவர் தலைவராக்குகிறார். இப்படிதான் இருக்கு வசனம். ஆனா நேபுகாத் நேச்சார் ஒரு அவர் சொல்லுகிற செயலை பாருங்கள். 30வது வசனம், என் வல்லமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சிமையின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பினதன்றோ இந்த மகா பெரிய பாபிலோன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை படிக்கும் போது தான் எனக்கு இதுவாக இருந்துச்சு. என்னன்னா 28வது வசனம், அவ்வாறே அரசன் நேபுகாத்நேசருக்கு அனைத்தும் நேர்ந்தது. 1 ஆண்டு சென்ற பின் ஒரு நாள் அரசன் பாபிலோன் அரண்மனையின் மேல் மாடத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? தாவீது. நான் நினச்சேன் அப்போ இனிமேல்ட்டு மாடிக்கு போய் உலாத்தக்கூடாது அப்படின்னு. அதனுடைய பொருள் என்ன? எப்பெல்லாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அப்படியே உலாத்திட்டு இருக்குமோ, இந்த லெத்தார்ஜிக் என்று சொல்லுவார்களே, அது நமக்கு, ஆமாம், அது நமக்கு வீணான சிந்தனைகளையும் நம்முடைய மனதை கெடுப்பதுமாக இருக்கும். அதனால தான் என்டர்டெயின்மெண்ட்டு கூட ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், கஷ்டம். நமக்கு தகாத சிந்தனையும் கடவுளை விட்டு தூரம் செல்லுவதற்கும் அது காரணமாகிவிடும். அதில் ஒன்று தான் இப்போ ஒரு பெரிய பிசாசு, மொபைலு. நம்முடைய இங்கே இந்த பாபிலோனின் பேரரசன் நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ஆற்றலை பற்றி பேசுகிறார். மகா பாபிலோன் நான் கட்டி எழுப்பினது என்று பேசுகிறார். கடவுளுடைய ஆற்றலை அவர் நினைவு கூறவில்லை. பெருமை நம்மில் இருக்கிற போது கடவுள் பற்றிய நினைப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். அதுதான் சிக்கல். கடவுள் பொறுப்பை வழங்குகிறார் என்பதை நாம் உணர்ந்து இந்த தவக்காலத்தில் செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் கடவுளுடைய மகன், அனைத்து ஆற்றலும் உடையவர். ஆனாலும் ஒரு நாளும் அவர் பெருமை கொண்டது இல்லை. வசனம் சொல்லுது, சிலுவையில் மரண பரியந்தம் தம்மைத்தாமே
தாழ்த்தினார் அப்படின்னு தான் இருக்கு. அப்போது நாமும் இந்த தவக்காலத்தில் தாழ்மையை பின்பற்ற நாம் அழைக்கப்படும். எப்போதும் தந்தையாம் கடவுளை மாட்சிப்படுத்தினார். ஒரு நாளும் புகழ்ச்சியை தனக்கு சேர்த்துக்கல, எல்லா புகழ்ச்சியும் கடவுளுக்கு. அதனால தான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தெல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் எல்லோரும் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள், கடவுளை துதித்தார்கள் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நாம் சொல்லலை. மக்கள் கடவுளை போற்றுவதற்கு பதிலாக கடவுளை பற்றி பேசுகிற மனிதரை புகழ்கிறார்கள். ஐயோ இவரு, ஐயோ அவரு. சில தடவை நாம் செய்கிற தப்பு அதுதான். கடவுளை காட்டுவது தான் நம் பணி, நம்மை நாம் கடவுளாக்கி கொள்ளுவது நம் பணி அல்ல. இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருந்தும் தன்னை ஒருபோதும் அவர் உயர்த்தி காட்டினதில்லை. பிதாவாகிய கடவுளுக்குத்தான் அவர் மகிமையை சேர்த்தார். எப்போதும் கடவுளுடைய ஆற்றலை நம்பி வாழ்ந்தார். அவருக்கு அற்புதம் செய்ய தெரியும், உயிர்த்தெழச் செய்ய தெரியும். ஆனாலும் சிலுவை மரணம் வந்தபோது கடவுளுடைய கரத்திலேயே தன்னுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறார். என்னால் முடியும் பிதாவே, இந்த சிலுவையிலிருந்து வெளியில் வரதெல்லாம் ஒரு பெரிய வேலையா என்று அவர் பெருமை அடித்து கொள்ளவில்லை. கடவுளே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அது யூதர்களுடைய ஜெபம். ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் இரவு வருகிற போது எல்லாம், இப்போ நாம் பாதுகாப்பாக செவுத்துக்குள்ளே இருக்கிறோம், அதனால் நாம் அந்த ஜெபம் பண்ணுறதில்லை. முன்னாடி அவங்கெல்லாம் ஆதிவாசிகள், நாடோடிகள் திறந்த வெளியில் தான் படுத்திருப்பார்கள். அதனால் கொள்ளை கூட்டத்தினர், கொடிய மிருகங்கள் கூட்டம் நம்பி வாழ்ந்தார்கள். கடவுளுடைய ஆற்றலுக்கு தங்களுடைய காரியங்களை அர்ப்பணித்தார்கள். அதனால் ஒவ்வொரு யூதனுடைய ஜெபமும் மாலை பொழுதில், கடவுளை உமது கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்வார். காலையில் எழுந்தவுடன், கடவுளே நீர் தந்த இந்த நாளுக்காகவும் வாழ்வுக்காகவும் உமக்கு நன்றி என்று சொல்லுவார். அந்த ஜெபத்தை இயேசு செய்கிறார். அவருக்கு இல்லாத ஆற்றலா? ஆனால் அவரே கடவுளுடைய ஆற்றலை நம்பி வாழுகிறார். நாமும் நம்முடைய சுய ஆற்றல்னா நம்முடைய வலிமை, பணம் நம்முடைய வலிமையாக இருக்கலாம், பட்டம் நம்முடைய வலிமையாக இருக்கலாம், பதவி நம்முடைய வலிமையாக இருக்கலாம். ஆனால் அதை வைத்து நாம் பெருமை கொள்வோமே ஆனால் அது நமக்கு பாவமாக கருதப்படும். கடவுளே என் ஆற்றல், கடவுளே எனக்கு போதும் என்று சொல்லுகிற போது கடவுள் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. கடைசியில் இப்படி குறித்து வைத்திருக்கிறேன்: பவர் வித்தவுட் ஹியூமிலிட்டி இஸ் சின். அதிகாரம் இருப்பது தவறு அல்ல, ஆனால் இருக்கிற போது தாழ்மையும் உடன் இருக்கு. இயேசு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் சொல்லுவார், குருவும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவுகிறேன், ஆனால் நீங்களும் அப்படியே செய்யுங்கள். பவர் வித்தவுட் ஹியூமிலிட்டி இஸ் சின். இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம்.